அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு பெரிய விலாகே பார்த்துடலாம், வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் 10 இயர்ஸ் ஆகிடுச்சு. 10 இயர்ஸாகவே பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கலை. ஸோ இப்படி இருக்கக்கூடாதுல்ல, அதனால கொஞ்சம் பெயிண்ட்டு அடிக்கலான்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிக்கிறோம். ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வாஷ் பண்ணி வெட்னஸ்டேவே வாஷ் பண்ணி எல்லாம் வச்சிட்டோம். தேர்ஸ்டே ஃப்ரைடே பார்த்திங்கனாக்கா பெயிண்ட் அடிக்க ஆளுங்க வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெட்னஸ்டே முடிஞ்சவளுக்கு எது எது கீழே எடுத்து வச்சு வாஷ் பண்ணோமோ அதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். பெயிண்டெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இதே கலர் தான் அடிக்க போகிறோம். என்னோடய ரூம்லேயும் ஹாலில் ஒரே ஒரு வால் மட்டும் டிசைன் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். எங்கள் அழகான வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெயிண்ட் எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த செல்ஃபு ஃபுல்லாக அந்த மாதிரி க்ரே கலரில் ஸ்டிக்கர் வச்சுருந்தோம். அது எல்லாமே டோட்டலாகவே நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது. இப்போது அடுத்தது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேர்ஸ்டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் வெளில கொண்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு 2 ரூம் தான் அடிக்கிறோன்னு சொல்லிட்டு பிளானிங்கு. அதுக்கப்புறம் எல்லாம் திங்ஸ் எல்லாம் செல்ஃபில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பாக்ஸில் போட்டு நீட்டாக கவர் பண்ணி வச்சாச்சு. டீ குடிச்சிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு டீ குடித்தாச்சு. தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 2 ரூம் மட்டும் தான் பெயிண்ட் அடிக்கிறதா பிளானிங்கு. அந்த 2 ரூம் பெயிண்ட் அடிக்கவே ஒரு டே ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறமா ரூமில் எல்லாம் திங்ஸ் கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டு ஃப்ரைடே பார்த்திங்கன்னா மார்னிங்கே பெயிண்ட் அடிக்க வந்துட்டாங்க சீக்கிரமாக. ஹால் பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எல்லாம் சுரண்டி விட்டு. மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா பிரியாணி, சில்லி சிக்கன் வெளில வாங்கியாச்சு. என்னால் பெயிண்ட் அடிக்கிறனால குக்கிங்லாம் பண்ண முடியாது. அடுப்பெல்லாம் ஹாலுக்கு வந்துடுச்சு. அண்ட் திஸ் இஸ் மை ரூம். இந்த ரூமை பார்த்தாலே தலையெல்லாம் சுற்றுது. எப்போடா அடுக்கி எடுத்து வைப்போன்ட்டு சொல்லி இருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஹாலில் எல்லாம் பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கிச்சனில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஹாலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஒரே ஒரு வால் மட்டும் நான் டிசைன் சொன்னேன் இல்லையா, இந்த வால் தான். இதுக்கு மேலே இன்னொரு கோட்டிங் அடிக்கணும். ஆக்சுவலி இது ஒரே ஒரு கோட்டிங் அடிச்சிருக்கறனால இவ்வளோ லைட்டாக இருக்குது. ஹால் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கம்ப்ளீட்டாக 2 கோட்டை பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, கிச்சன் திங்ஸ் எல்லாம் ஹாலுக்கு வந்துருச்சு. எந்த பெயிண்ட்டுக்கு ஆவலாக வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ, நான் இந்த சிவருக்கு எப்போடா பெயிண்ட் அடித்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாகவே இருந்தேன். ஏன்னா டிசைன் போட போகிறோம். அதாவது இதில் இன்னொரு கோட் அடித்து ஒயிட் கலர் பெயிண்டில் பூ போட்ட டிசைன். இதுக்கு தான் ரொம்ப வெயிட்டிங். ஈவினிங் ஆக அங்கே பார்த்திங்கன்னா கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு நல்லா சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஹாலில் வந்து பார்டருக்கு ஆரஞ்சு கலர் பெயிண்ட்டும் ஒரு கோட் அடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோட் அடிச்சிட்டோம். கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பெயிண்ட்டை அடிச்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம சமைக்கிற இடம் எதுவாக இருந்தாலும் தொடச்சிக்கலாம் ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் பெயிண்ட் அடிச்சுருக்கோம். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஈவினிங்க்கு மேலே பார்த்திங்கன்னா ஹால்லையே கிச்சனாக மாற்றி எல்லாருக்கும் டீ போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
நல்லா ஏலக்காய்லாம் இடித்து போட்டு சூப்பரான டீ போட்டுட்ருக்கிறேன். ஸோ இப்போ டீயெல்லாம் குடித்து முடித்தாச்சு. ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே தான் டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை அப்புறம் நிறைய பூவெலாம் இருந்துச்சு. நாங்கள் சும்மா சிம்பிளாக பூ தான் சொல்லியிருந்தோம். அது எப்படி போட்டாங்கனாக்கா, பிளாக் கலரில் ஒரு டிசைன் அச்சு மாதிரி இருக்கும். அது செவுத்தில் ஒட்டி டேப் போட்டு ஒட்டிட்டு ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்து ஒரு 2 கோட்டிங் அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்தால் நல்லா சூப்பரான ஒரு வால் டிசைன் பூ ரெடி. நல்லா இருக்குது பார்க்கவே, ஒரு புதுசாக இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த வாலில் இந்த பெயிண்ட்டுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த லுக்கு தான். ஸோ இப்போது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப ஒட்டுக்கா பூ டிசைன் போட்டாலும் நல்லா இருக்காது. அங்கங்கே பூ வச்சாதான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சிம்பிளாக ஒர்க்கு முடிச்சிட்டோம். இந்த பூ பார்த்திங்கனாக்கா என் ரூமில் தான் போட்டிருக்கேன். ஒரே ஒரு வால் மட்டும் லோட்டஸோட முக்கு மாதிரி சும்மா ஒரு 8 பூ வர மாதிரி இருக்குது. எஸ், இப்போது ஓரளவுக்கு எல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து முடித்தாச்சு. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு நைட் பார்த்திங்கனாக்கா பருப்பு குழம்பும் தோசை சாப்பிட்டு தூங்கியாச்சு. சாட்டர்டே மார்னிங்லேருந்து நான் எதுவுமே எடுக்கலை. ஏன்னா வீடியோ எதுவும் எடுக்க முடியலை. கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். அட்மிட் ஆகி குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேங்க. ஃபைனலி வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து முடித்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.